மகிழ்ச்சியான வணக்கங்கள். அன்புடன் ஓரத்தனது நீதிவான். நேற்றைய தினம் நம்ம ஏற்றம் இறக்கிற வாளி கற்களை பார்த்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்றம் இறைக்கப்பட்ட தண்ணீர் வாய்க்கால் வழியா கிளை வாய்க்கால் வழியா சென்று அங்கே ஒரு பள்ளத்தில் இருந்து நம்ம ஏறப்போம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, தமிழர்கள் ஆதி காலத்தில் சோளமும் கேழ்வரகும் சாகுபடி பண்ணாங்க. அதற்கு பிறகுதான் 1920க்கு பிறகுதான் கரம்பையில் நெற்பயிர்களை வைக்க ஆரம்பித்தாங்க. உணவே பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு சோளம் தான் தமிழர்களுக்கு ஆதி காலத்தில் உணவாக இருந்திருக்கு. அந்த உணவை தான் கிணற்று தண்ணீர் மூலியமாக விவசாயிகள் இறைச்சி பயிர் பண்ணாங்க. அந்த பயிர், அதாவது சோளப்பயிர் பார்த்தீங்கன்னா அந்த கூம்பாவில் தண்ணி எடுத்து கரெக்டாக ஊற்றினா தான் அந்த இடத்துல போய் விழுவும். அதற்காக வேண்டிய தமிழர்கள் அந்த இரவைக்காக பயன்படுத்தின அந்த கூம்பாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கூம்பா. இதனுடைய அடிப்பகுதியை பார்த்தீங்கன்னா வட்ட வடிவில் இருக்கும். இந்த 4 விரல் இதில் படும். ஒரு கட்டை விரல் இப்படி படும். இதை இறைக்கிறதுக்கு பயிர்கள்கிட்ட நேரடியாக போய் விடுவதற்கு இது மூலியமாக நம்ம இறைக்கும்போது கரெக்டாக அந்த தண்ணீர் பயிருக்கு போய் விழுவோம். சரி, நம்ம இறைக்கப்பட்ட தண்ணீர் வாய்க்கால் வழியாக சென்று அது கிளை வாய்க்கால் மூலியமாக சென்று அது ஒரு இடத்துல நின்று நம்ம அப்படி இறப்போம். அந்த இறைக்கிற இடத்துக்கு என்ன பேர், அதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.